நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஜாவா பஃபர்ட் ரைட்டர். ஸோ ஜாவா பஃபர் ரைட்னா என்னது, ஜாவா பஃபர் ரைட்டர் யூஸ் பண்ணி எப்படி ப்ரோக்ராம் எழுதணும், ஜாவா பஃபர் ரைட்டரோட அட்வான்டேஜேஷன் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி வீடியோஸில் ஃபைல் ரைட்டர் பற்றி பார்த்துருப்போம். ஸோ ஃபைல் ரைட்டரோட கான்செப்டே தான் பஃபர் ரைட்டர். பட் இதில் என்னென்னா பஃபர் ரைட்டர் வந்து ஒரு ரேப்பர் ஓவர் ஃபைல் ரைட்டர். ஸோ இப்போ சாக்லேட் எடுத்தோன்னா சாக்லேட்டில் மேலே வந்து இந்த ஆக்சுவல் சாக்லேட் மேலே ரேப்பர் இருக்கும். இது எதுக்குன்னா அந்த சாக்லேட் வந்து டஸ்ட்டு அதுக்கப்புறம் ஸ்பாயில் ஆகாமல் இருக்கிறதுக்கு ரேப்பர் போட்டிருப்போம். இங்கே என்னென்னா பஃபர் ரைட்டர் ரேப்பர் என்னப்பா பண்ணோன்னா அந்த ஆப்ரேஷன்ஸை ஃபாஸ்ட் ஆக்கிறதுக்கு இந்த ரேப்பர் யூஸ் ஆகும், பஃபர் ரைட்டர் ரேப்பர் யூஸ் ஆகும். எக்ஸாம்பிள் என்னன்னா நம்ம வந்து ஒரு 1 GB டேட்டா ரைட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். 1 GB டேட்டாவில் எவ்வளோ கேரக்டர்ஸ் இருக்கும், ஒவ்வொரு கேரக்டருமே ஃபைல் ரைட்டரை யூஸ் பண்ணி ரைட் பண்ணோம்னா அது ரொம்ப காஸ்ட்லியஸ்ட் ஆப்ரேஷன். அதனால் என்ன பண்ணோம்னா பர்ஃபார்மன்ஸ் வைஸ் வந்து ரொம்ப காஸ்ட்லி. ஒவ்வொரு டைமே டிஸ்க் ரீட் பண்ணிட்டு டிஸ்கில் இருக்க ஃபைலை ரைட் பண்ணது ரொம்ப காஸ்ட்லி. பஃபர் ரைட்டர் என்ன பண்ணோம்னா ஒரு செட் ஆஃப் கேரக்டர்ஸ் வரைக்கும் பஃபரில் வச்சுக்கும். ஒன்ஸ் பஃபர் ஃபில் ஆச்சுன்னா அந்த பஃபரே ஸ்ட்ரைட்டாக போயிட்டு ஃபைல் ரைட் ஆகிடும். ஸோ இங்கே வந்து இன்ட்ராக்ஷன் பிட்வீன் நம்ம ஜேவிஎம் அண்ட் ஃபைல் வந்து ரொம்ப கம்மியாக நடக்கும், ஃபைல் அண்ட் டிஸ்க் வந்து ரொம்ப கம்மியாக நடக்கும். இது எப்படி வந்து நம்ம யூஸ் பண்ணிவிட்டு ப்ரோக்ராம் எழுதுன்னு பார்ப்போம். சிம்பிளஸ்ட் ப்ரோக்ராம், ரொம்ப காம்ப்ளெக்ஸ் ப்ரோக்ராம் இல்லை, ரொம்ப சிம்பிளஸ்ட் ப்ரோக்ராம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து எந்த ஃபைலை ரைட் பண்ணணும்னு நம்ம டிஸ்கிரைப் பண்ணிக்கணும், ஃபைல். அண்ட் தென் அந்த ஃபைல் ரைட்டர் ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ணிக்கணும். ஃபைல் ரைட்டர் ஆப்ஜெக்ட் ஈக்குவல் டு நியூ ஃபைல் ரைட்டர். எந்த ஃபைலை நம்ம ரைட் பண்ணணும்னு அனுப்பணும். அந்த நம்ம என்ன பண்ணோம்னா பஃபர்ட் ரைட்டர். ஸோ பஃபர் ரைட்டர் தான் நம்ம வந்து ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணணும். ஸோ பஃபர் ரைட்டர் buffer equal to new buffer writer. ஃபைல் ரைட்டரோட ஆப்ஜெக்ட் இந்த கன்ஸ்ட்ரக்டர் பேராம்ஸில் நம்ம அனுப்புகிறோம். அனுப்பிச்சோன்னா நமக்கு வந்து பஃபர் ரைட்டர் ஆப்ஜெக்ட் வந்து க்ரியேட் ஆகும். பஃபர் ரைட்டர் ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணி டாட் ரைட்னு கொடுத்தாவே நம்ம என்ன டேட்டா வேணுமோ அந்த டேட்டா ரைட் பண்ணிக்கலாம். அண்ட் தென் பஃபரை க்ளோஸ் பண்ணணும். இந்த பஃபர் ஆப்ஜெக்டை பஃபர் ரைட்டரோட ஆப்ஜெக்டை க்ளோஸ் பண்ணணும். பஃபர் ரைட்டர் ஆப்ஜெக்ட் க்ளோஸ் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக இந்த ரைட்டரோட ஆப்ஜெக்ட்டும் க்ளோஸ் ஆகிடும். ரைட்டர் ஆப்ஜெக்ட் மேனுவலாக க்ளோஸ் பண்ணணும் அவசியம் இருக்காது. ஏன்னா ரேப்பரை க்ளோஸ் பண்ணவே அதுக்குள்ளே இருக்கிற ரைட்டர்ஸ் எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆகும். அதுக்கும் ஜஸ்ட் வந்து நம்ம டாஸ்க் கம்ப்யூட்டர் டேட்டா கேஸ்னு டேட்டா ரைட் ப்ளஸ் ப்ரோக்ராம் பை விச் நம்ம வந்து பஃபர் ரைட்டரை யூஸ் பண்ணிட்டு எப்படி டேட்டா ரைட் பண்ணலான்னு பார்த்துருப்போம்.